நல்லா ஸ்பைசியாக சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த சிக்கன் கொத்து பரோட்டாவை ட்ரை பண்ணுங்கள். நல்ல சாஃப்டான பரோட்டா, ஸ்பைசி சிக்கன் அண்ட் ஃபுல்லாக மசாலா வைப்ஸ் தான். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் அண்ட் செய்கிறது ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேஷனுக்கு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1/4 கிலோ சிக்கனுக்கு நான் 3 பரோட்டா எடுத்திருக்கேன். பரோட்டாவை கையால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாகவே பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் கொத்து பரோட்டானாலே அதோட ஃப்ளேவரே தனி அண்ட் அந்த ஃப்ளேவரோட சீக்ரெட் என்னன்னா நல்லெண்ணெய் தான். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது அஞ்சலி கோல்டு ப்ரெஸ்ட் நல்லெண்ணெய். அஞ்சலி நல்லெண்ணெயோட நட்டி ஃப்ளேவர் டிஷ்ஷுக்கு ரொம்ப டெப்த்து கொடுக்கும் அண்ட் கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட்னால ஒரிஜினல் சீசமோட அரோமா அப்படியே ரிட்டைன் ஆகும். பேனில் தாராளமாக அஞ்சலி நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த சிக்கனை நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த சீசமோட நட்டி ஃப்ளேவர் இன்னும் சிக்கனோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு சிக்கன் பீசஸை நல்லா 2 பக்கமே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு பேனில் நல்லெண்ணெயை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன சாப் பண்ணது சேர்த்துருக்கேன் அண்ட் பொடியாக கட் பண்ண ஒரு 7-8 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண 2 தக்காளி அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காய தக்காளியோட நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 முட்டை உடச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. ஒன்ஸ் முட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. சிக்கன் பீசஸ் ஒன்ஸ் மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டிருந்த பரோட்டாவை இந்த ஸ்டேஜில் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணியிருந்த மசாலாவோட அந்த முட்டை, சிக்கன், இந்த பரோட்டா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சோண்டு சிக்கன் குழம்பு இதோட சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சிக்கன் குழம்பு இல்லைன்னா மட்டன் குழம்பு அல்லது சால்னா கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா அந்த பரோட்டாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபைனலாக பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்ல சுட சுட டேஸ்டியான சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பைட் சாப்பிட்டாலே போதும் ஸ்ட்ரீட் ஸ்டைல் டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த டேஸ்ட்டுக்கு சீக்ரெட் பியூராக இருக்க அஞ்சலி நல்லெண்ணெய். அஞ்சலி நல்லெண்ணெய் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.